விஜயின் தலைக்கு மேல் தொங்கும் கத்தி. சர்ச்சையில் சிக்கிக்கொண்ட சபாநாயகர். 4 எம்எல்ஏக்களின் ராஜினாமா கடிதத்தை 5 நிமிடத்தில் ஏற்றுக்கொண்டது எப்படி? 15 எம்எல்ஏக்களுக்கு கைமாறிய தலா 20 கோடி. உச்சநீதிமன்றத்தில் தாவேகாவுக்கு வைக்கப்பட்ட செக். வணக்கம் நண்பர்களே. தற்போது தமிழகத்தை ஆட்சி செய்து வரும் விஜய் தன்னை தூய சக்தி போன்று தேர்தலுக்கு முன்பு காட்டிக்கொண்டார். ஆனால் தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக பயங்கரமான வேலைகளை எல்லாம் செய்து வருகிறார். குறிப்பாக தற்போது தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆட்சி அமைக்க ஆதரவு கொடுத்திருக்கும் காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகளிடமிருந்து விடுபட்டு தனித்துவமாக தனது பலத்துடன் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று விஜய் தீவிரம் காட்டுகிறார். குறிப்பாக தற்போது 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை விஜய் சொன்னபடி நிறைவேற்றாமல் பல்டி அடித்து வருவதால் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார்கள். சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு 5 ஏக்கர் நிலத்திற்கு கீழ் இருக்கும் விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று கூறியவர் இப்போது 50,000 வரை உள்ள பயிர்க்கடன்கள் மட்டுமே தள்ளுபடி செய்யப்படும் என்று மாற்றி பேசி வருகிறார். விஜயின் இந்த செயல்பாட்டுக்கு எதிராக கம்யூனிஸ்ட் கட்சிகள் கண்டனங்களை பதிவிட்டுள்ளார்கள். அதுபோன்று விசிகாவும் தமிழக வெற்றி கழகத்தின் ஒவ்வொரு செயல்பாட்டையும் விமர்சித்து வருகிறது. இதனால் தான் தற்போது தான் ஆட்சி அமைக்க கை கொடுத்திருக்கும் கட்சிகள் எப்போது வேண்டுமானாலும் தனக்கு எதிராக திரும்பி விடுவார்கள் என்பதனால் ஆட்சி அமைக்க தேவையான 118 எம்எல்ஏக்கள் தமிழக வெற்றி கழகத்திடம் இருக்க வேண்டும் என்கிற முயற்சியில் தீவிரம் காட்டுகிறார் விஜய். அந்த அடிப்படையில் தான் அதிமுகவிலிருந்து 25 எம்எல்ஏக்களை தாவேகா பக்கம் தட்டி தூக்கினார். அதற்காக தான் CV சண்முகம், SP வேலுமணி ஆகியோரை நேரடியாக சென்று சந்தித்தார். ஆனால் இப்போது எடப்பாடி பழனிசாமி அதற்கு எதிராக சட்ட நடவடிக்கையில் இறங்கிவிட்டார். இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டவர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு சென்றால் கட்சி தாவல் தடை சட்டம் பாயும், அவர்களது எம்எல்ஏ பதவியும் பறிக்கப்படும் என்பது தெரிந்துவிட்டது. இதனால் தான் தற்போது அந்த 25 எம்எல்ஏக்கள் மீண்டும் எடப்பாடி பக்கம் திரும்பினார்கள். ஆனால் இப்போது அந்த 25 எம்எல்ஏக்களில் 4 பேரின் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய வைத்து தங்கள் கட்சியில் இணைத்துக் கொண்டுள்ளார்கள். இதன் பிறகு இன்னும் சிலருக்கு குறிவைத்துள்ளார்கள். இவர்களை மீண்டும் இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற வைத்து தங்களது எம்எல்ஏக்கள் பட்டியலில் சேர்ப்பதற்கு திட்டமிட்டு வருகின்றார் விஜய். அந்த அளவுக்கு 5 ஆண்டுகள் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக திரைமறைவில் ஏகப்பட்ட வேலைகளை விஜய் தரப்பு செய்து வருகிறது. ஆனால் அதிமுக எம்எல்ஏக்கள் சபாநாயகர் பிரபாகரிடத்தில் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த போது அது குறித்து அதிமுக கொறடாவிடம் எந்தவித விளக்கமும் கேட்காமல் 5 நிமிடத்தில் அதை அவர் ஏற்றுக்கொண்டார். இது தற்போது எடப்பாடி பழனிசாமிக்கு கடும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. அதனால் தற்போது சட்டசபை சபாநாயகருக்கு எதிராகவே எடப்பாடி பழனிசாமி திரும்பி இருக்கிறார். இந்த விவகாரத்தை உச்சநீதிமன்றத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று அவர் தயாராகிவிட்டார். இந்த நிலையில் நேற்று அதிமுகவின் MP இன்பதுரை வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில் விஜயின் ஆட்சியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக சபாநாயகர் சட்டவிரோதமாக செயல்பட்டு வருகிறார். காரணம், அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்ட எம்எல்ஏக்கள் எப்போது தாவேகாவுக்கு ஆதரவாக சட்டசபையில் வாக்களித்தார்களோ அப்போதே அவர்களது எம்எல்ஏ பதவி செல்லாமல் போய்விட்டது. அதனால் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புகள் அடிப்படையில் அவர்கள் சபாநாயகர்கள் தகுதி நீக்கம் செய்திருக்க வேண்டும். ஆனால் அவரோ அதை செய்யாமல் அவர்கள் எம்எல்ஏக்களாக தொடர்வது போன்று காண்பித்து நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் விஜயின் ஆட்சியை காப்பாற்றியுள்ளார். இந்த நேரத்தில் அவர்கள் கொடுத்த ராஜினாமா கடிதத்தை எந்தவித பரிசீலனையும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் இவர் ஏற்றுக்கொண்டிருப்பது சட்டம் விரோதம் என்று தெரிவித்திருக்கும் அதிமுகவின் இன்பதுரை, இந்த விவகாரத்தை நாங்கள் இப்படியே விடப்போவதில்லை, அடுத்து உச்சநீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப் போகிறோம் என்று தெரிவித்திருக்கிறார். மேலும் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை காங்கிரஸ், விசிக, CBM, CBI, இந்திய முஸ்லீம் லீக் கட்சிகளின் பிடியிலிருந்து முற்றிலுமாக தாங்கள் வெளியேற வேண்டும் என்பதற்காகவே இப்படி அதிமுக எம்எல்ஏக்களின் ராஜினாமா செய்ய வைத்து அடுத்த 6 மாதத்தில் வரும் இடைத்தேர்தலில் அவர்களை போட்டியிட வைத்து வெற்றி பெற வைக்க திட்டமிட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. முக்கியமாக கட்சி தாவல் தடை சட்டம் பாய்வதை தடுக்க வேண்டும் என்பதற்காகவே தற்போது அவர்களை ராஜினாமா செய்ய வைத்திருக்கிறார்கள். ஆனால் இன்னும் 11 அதிமுக எம்எல்ஏக்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவுக்கு வர இருப்பதாகவும் கூறுகிறார்கள். அந்த வகையில் இந்த 15 எம்எல்ஏக்களுக்கும் தலா 20 கோடி டீல் போட்டிருப்பதாகவும் அதிர்ச்சி செய்திகள் வெளியாகியுள்ளன. இந்த குதிரை பேரம் சம்பந்தமாக உச்சநீதிமன்றத்தை அணுகினால் நீதிமன்றம் நேரடியாகவோ அல்லது ஏதேனும் ஏஜென்சி மூலமாகவும் விசாரணைக்கு ஈடுபடுவதற்கு வாய்ப்பிருப்பதாகவும் பரபரப்பு செய்திகள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் தற்போது தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கொடுத்திருக்கும் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விஜய்க்கு எதிராக திரும்பி இருப்பதோடு நேற்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சண்முகம் அதிமுகவினரை தாவேகாவில் சேர்ப்பது ஏற்புடையது அல்ல என்கிற எதிர்ப்பை பதிவு செய்துள்ளார். மேலும் அதிமுகவைச் சேர்ந்த எம்எல்ஏக்கள் 4 பேர் ராஜினாமா செய்வது, அடுத்த 5வது நிமிடமே அவர்கள் தாவேகாவில் சேர்வது அவர்களாக விரும்பி எடுத்த முடிவு என்று சொன்னாலும் கூட எந்தவித பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் இப்படி அவர்கள் சேர்வதற்கு வாய்ப்பில்லை, இது ஆரோக்கியமான அரசியலுக்கு ஏற்றதில்லை என்று தெரிவித்திருக்கிறார் சண்முகம்.
குறிப்பாக அதிமுகவின் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கும் அந்த எம்எல்ஏக்கள் தமிழக வெற்றிக் கழக ஆட்சிக்கு ஆதரவாக வாக்களித்திருப்பதன் மூலம் சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எதிர்நோக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதிலும் தங்களது பதவியை ராஜினாமா செய்து அடுத்த நொடியே அவர்கள் தாவேகாவில் சேர்ந்திருப்பதன் மூலம் அவர்களை தாவேகாதான் வழிநடத்துகிறது என்பது தெரிகிறது. இது அரசியல் நிலைப்பாட்டை கடுமையாக மாற்றிவிடும். இப்படி ஒவ்வொரு கட்சிகளும் செயற்பட தொடங்கினால் எந்த கட்சி எம்எல்ஏக்களும் நிலையாக இருக்க மாட்டார்கள். அதோடு இதுபோன்ற எம்எல்ஏக்கள் தங்களுக்கு பலன் இல்லாமல் ஒரு கட்சியிலிருந்து வேறு கட்சியில் இணைய மாட்டார்கள். அந்த வகையில் தமிழக வெற்றிக் கழகம் இதற்கு பிரதிபலனாக ஏதோ பெரிய விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது தெரிந்து கொள்ள முடிகிறது. அதனால் விஜய் இதுபோன்ற நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்படி மாற்றுக் கட்சி எம்எல்ஏக்களை தன் பக்கம் திருப்புவதற்காக இவர்கள் குதிரை பேரம் பேசுவதாக அரசியல் வட்டாரங்களில் எழுந்திருக்கும் செய்தியை கூட மறுக்க முடியாது. தங்களுக்கு ஆதரவு எம்எல்ஏக்கள் தேவைப்படுவதால் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக எதையும் செய்வதற்கு தமிழக வெற்றிக் கழகம் துணிந்து விட்டதையே இது உறுதிப்படுத்துகிறது. இந்த நிலைப்பாட்டை அவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். இதுதான் அவர்களது அரசியலுக்கு நல்லதாக இருக்கும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சண்முகம் தெரிவித்துள்ளார். அடுத்த செய்தி. ராஜினாமா செய்த அதிமுக எம்எல்ஏக்களுக்கு தாவேகா கொடுத்த அதிர்ச்சி. மீண்டும் போட்டியிட்டு வெற்றி பெற்றால் அமைச்சர் பதவி கொடுப்பதற்கு வாய்ப்பில்லை. அதிமுகவை ஒட்டுமொத்தமாக தமிழக வெற்றிக் கழக பக்கம் கொண்டு வந்துவிட வேண்டும் என்பதை விஜய் தீவிரமாக செயல்பட்டு வருகிறார். அந்த அடிப்படையில்தான் தற்போது 4 அதிமுக எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய வைத்து தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைத்திருக்கிறார். அந்த வகையில் அதிமுக சார்பாக பெருந்துறை தொகுதியில் போட்டியிட்ட ஜெயக்குமார், மதுராந்தகம் தொகுதியில் போட்டியிட்ட மரகதம் குமரவேல், தாராபுரம் தொகுதியில் போட்டியிட்ட சத்யபாமா மற்றும் இன்னொரு எம்எல்ஏ இசக்கி சுப்பையா ஆகிய 4 பேரும் தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்து விட்டார்கள். இந்த நிலையில் அவர்கள் தேர்தலில் போட்டியிட அவர்கள் செலவழித்த மொத்த தொகையையும் தமிழக வெற்றிக் கழகம் கொடுப்பதற்கு முன்வந்துள்ளதாம். அதையடுத்து மீண்டும் நாங்கள் போட்டியிட்ட தொகுதியில் இடைத்தேர்தல் வரும்போது எங்களுக்கு சீட் தர வேண்டும் என்று அந்த 4 பேரும் தமிழக வெற்றிக் கழகத்திடம் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதை இப்போதே முடிவு செய்ய முடியாது. இடைத்தேர்தல் நெருங்கும் நேரத்தில் சர்வே அடிப்படையில் தான் சீட் கொடுப்போம் என்று தமிழக வெற்றிக் கழகம் கூறிவிட்டதாம். இதனால் அவசரப்பட்டு அதிமுக எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த 4 பேரும் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளார்களாம். அதோடு தமிழக வெற்றிக் கழகத்தில் உங்களுக்கு வாரிய தலைவர் பதவி வழங்குவது குறித்து யோசித்து வருகிறோம் என்று கூறியுள்ள விஜய், அதிமுகவிலிருந்து மேலும் 11 எம்எல்ஏக்கள் இடத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறாராம். அந்த வகையில் எடப்பாடி மீது அதிருப்தி அடைந்த CV சண்முகம், SP வேலுமணிக்கு வந்த 25 எம்எல்ஏக்களில் 5 பேர் மீண்டும் எடப்பாடி இடத்தில் திரும்பியுள்ள நிலையில் மீதமுள்ளவர்களில் 4 பேரை தமிழக வெற்றிக் கழகம் பக்கம் கொண்டு வந்துள்ள விஜய் மற்ற எம்எல்ஏக்களையும் முழுமையாக கொண்டு வந்துவிட வேண்டும் என்கிற முயற்சியில் தற்போது செங்கோட்டையனை களத்தில் இறக்கியிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அந்த அளவுக்கு தாங்கள் தூய சக்தி என்று சொல்லி இப்போது மிகப்பெரிய குதிரை பேர அரசியலை கையில் எடுத்து ஒட்டுமொத்த தமிழக அரசியல் கட்சிகளுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்து வருகிறார் விஜய்.